Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 700 பார்ட் 1. ஓபன் பண்ணா ட்ரெஸ்ரோசாவோட நார்த் வெஸ்ட் சைட்ல இருக்க பிரிமுலா அப்படின்னு ஒரு இடத்த காட்டுறாங்க. அந்த இடமே நல்லா ஜகஜோதியா எரிஞ்சுட்டு இருக்குது. பரவாயில்ல, நல்லா கொளுத்தி விட்டுருக்கானுங்க. மக்கள்லாம் அறக்க பறக்க ஓடிட்டு இருக்காங்க. அதுல ஒரு சில மக்கள்லாம் கண்ணீர் கடல்ல கதற கதற கண் எடுத்து மத்தவங்க எல்லாத்தையுமே சுட்டு தள்ளிட்டு இருக்காங்க. ஐ மீன் அவங்க எல்லாருமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல நம்ம டோஃப்ளமிங்கோட கண்ட்ரோல்ல இருக்காங்க. ஆனா அந்த லூசு பைய டோஃப்ளமிங்கோ எமோஷனல் ஆகி டெம்டேஷன் ஆகி வைப்ரேஷன் ஆகி அங்க நம்மளுக்கு கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். அப்படி ஒரு நிலைமையில இருக்கும்போது எப்படி இவங்க எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றான்னு எனக்கு புரியலே. உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் அவங்க ஃபேமிலியை காப்பாத்துறதுக்காக அவங்களே உயிரை விட தயாராயிட்டாங்க. ஆனா என்ன பண்றது, ஆப்போசிட் சைட்ல அட்டாக் பண்றவங்க மட்டும் என்ன விருப்பப்பட்டா செய்யறான். என்னாலேயே ஒண்ணும் பண்ண முடியலடா, என் பாடி என் கண்ட்ரோல்லயே இல்ல, என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி காத்திய வச்சு வெட்ட ஆரம்பிச்சிருவான். இந்த கேப்பை யூஸ் பண்ணி சில சில்லற பைரட்ஸுங்க இருப்பானுங்கல்ல, அவனு என்ன பண்றானுங்க, கையில கிடைக்கிற கோல்டு அது இதுன்னு எல்லாத்தையுமே ஒண்ணு சேர்த்தி கப்பல் புதுசா வாங்கி எல்லாரும் பிளான் பண்ணிட்டு இருப்பானுங்களா. அவனுங்க பிளான்ல மண்ணள்ளி போறதுக்காகவே நேவி ஆளுங்க எல்லாரும் அங்க அடிச்சு புரண்டு வருவாங்க. ஏய், எல்லா இடமும் நெருப்பு குப்பு குப்புன்னு எரிஞ்சுட்டு இருக்குது, இந்த நேரத்துல அங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கண்ணோட வருவானுங்க. இதுக்கு மேல நின்று அவனுங்களும் பங்கு கேட்பானுங்க. தாரா முடியாதரா அப்படின்ட்டு வண்டியை தள்ளிக்கிட்டு இழிச்சா மேனிக்கு அங்க இருந்து தெரிச்சு ஓடுவானுங்க. நீங்க என்ன பண்ணாலும் எங்களை நிறுத்த முடியாது, நாங்க வண்டியை நிறுத்த மாட்டோம், போங்கடா வெள்ளக்கண்ணைகளான்னு நேவிக்கு டிமி கொடுத்துட்டு விழுந்தடிச்சு ஓடுவானுங்க. அண்ட் இப்ப இன்னொரு பஞ்சாயத்து என்னன்னா, பொம்மையா மாதிரி இருக்கிறது மனுஷங்க மட்டும் இல்ல, அனிமல்ஸுங்களும் தான். அதுங்களுமே இந்த நெருப்புல தறியிட்டு தெரிஞ்சுட்டு இருக்குதுங்க. அதுங்களை காப்பாத்துறதும் நேவியோட பொறுப்பு தானே. சோ டிரான்ஸ்க்ளோசர் கண்ணை வச்சு சுட்டு அதுங்க எல்லாத்தையுமே மயக்கமாக்குவானுங்க. என்ன அதுங்கெல்லாம் கொஞ்சம் கொடூரமா கத்திட்டு ஓடுதுங்க. நெருப்ப பார்த்து பயந்து ஓடுதுங்களா இல்ல வேற எதையாச்சும் சென்ஸ் பண்ணி ஓடுதுங்களான்னு புரியல. அதுங்க அப்படி என்ன பண்ணாலுமே இப்ப நேவி கிட்ட அந்த அளவுக்கு ஆளுங்க இல்ல. அதனால இருக்கிற ஆளுகளை வச்சு ஏதாச்சும் பண்ணி சமாளிச்சே ஆகணுங்கிற கட்டாயம். அப்ப ஒரு யானை என்ன பண்ணும், அந்த ஸ்டிங்க போய் இடின்னு இடிச்சு எப்படியாச்சும் தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணும். அது என்னதான் இடிச்சாலும் அதுக்கு எதுவுமே ஆகிற மாதிரி இல்ல. ஆமா, பெரிய விண்கள்லயே போட்டு பார்த்துட்டான், அதுவே வேலைக்கு ஆகல. இது வந்து இடிச்சா மட்டும் என்ன ஆகும், இப்படியே இடிச்சுட்டு இருந்தா செத்து போயிடும்னு டிரான்ஸ்க்ளோசர் புல்லட்டை வச்சு சுட்டுக்கிட்டே இருப்பானுங்க. ஆனாலும் அந்த யானை மயங்கர மாதிரி இல்ல, விடாம சுட்டு ஒரு வழி பண்ணிட்டு இருப்பானுங்க. அதே நேரம் இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் நேவியாளர் கிட்ட ஏதாச்சும் பண்ணுங்க, நிலைமை ரொம்ப மோசமா இருக்குது அப்படி இப்படின்னு அவங்க கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அவனுங்க மூஞ்ச பாக்கணுமே, பேன்னு நிப்பானுங்க. பின்ன அவனுங்களே மாட்டிட்டு தான் நிக்கிறானுங்க. அவனுங்க கிட்ட போய் கேட்டா அவனுங்க என்னதான் பண்ணுவானுங்க. இல்ல இன்னொரு பஞ்சாயத்து என்னன்னா, டிரான்ஸ்க்ளோசர் புல்லட்டும் கம்மியாயிட்டே வருது, சோல்ஜர்ஸும் கம்மியா தான் இருக்காங்க. அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த வைஸ் அட்மிரல் மேனாடு மண்டைய போட்டு பிச்சுக்கிட்டு இருப்பான். அந்த டைம் ஒருத்தன் அடிச்சு புடிச்சு வந்து, தலைவரே இந்த மாதிரி நம்ம அட்மிரல் இஷோவுக்கும் ரெவல்யூஷனரி ஆர்மியை சேர்ந்த சேபோவுக்கும் பயங்கரமா சண்டை நடந்துச்சுல, அந்த சண்டை இன்ஜூரி காரணமாக டிராப் பண்ணிட்டாங்களாமா. இந்த மேட்டர் சொன்னோன்னே மேனாடால நம்பவே முடியல. என்னடா சொல்ற, என்ன சொல்ற, அட்மிரல்ஸ்னா அவங்க தான் மிலிட்டரியிலேயே கிரேட்டஸ்ட் பவர் உள்ள ஆளுங்க, அவங்களே டிராப் பண்ணிட்டாங்களா, என்ன மேட்டர்னு சொல்லும் போது அவனுக்கே ஸ்ட்ரைக் ஆகும். டோஃப்ளமிங்கோ பண்ண தப்பா பார்த்துட்டு மேனாடு இனிமேட் அவனால வாலாடா இருக்க முடியாது, நம்ம அவனை கேப்சர் பண்ணும் அப்படின்னு சொன்னதுக்கு அவன் என்ன சொல்லுவான், எத்தனை டைம் தான் திருப்பி நேவி இதே தப்ப பண்ணுவீங்க, நீ ரொம்ப நாளா வைஸ் அட்மிரலா இருக்கில்ல, இங்க கத்தி கதறிட்டு இருக்கவங்க எல்லாத்தோட சத்தத்தையும் நல்லா கேளு, அது சாதாரண அழுக மட்டும் இல்ல, அவங்களுக்குள்ள கோபம் வெறின்னு எல்லாமே அடங்கி இருக்குது. இந்த வேர்ல்டு கவர்மெண்ட் என்ன கடவுளா இல்ல வேற ஏதாச்சா, இப்படி பண்றா இல்லன்னு செம்ம கால்ல சொல்லியிருப்பான். அந்த வார்த்தை இன்னுமே இவன் மண்டைக்குள்ள ஓடிட்டே தான் இருக்குது. சரி இப்ப என்ன பண்ணலான்னு பயங்கரமா யோசிச்சு பார்த்துட்டு, சரி இந்த டோஃப்ளமிங்கோ ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்காங்களே பைரட்ஸுங்க, அவங்களெல்லாம் இப்ப நம்ம கண்டுக்க வேண்டாம், முதல்ல இந்த நேஷன்ல நடந்துகிட்டு இருக்க கன்ஃபியூஷனை சரி பண்ணுவோம், அப்பதான் எல்லாத்தையுமே தடுக்க முடியும்னு டோஃப்ளமிங்கோட கண்ட்ரோல்ல கண்ணா பின்னான்னு கண்டமேனி சுட்டுட்டு இருக்காங்களே, அவங்க எல்லாத்தையுமே தடுத்து எந்த ஒரு சிட்டிசன்ஸுக்கும் அனிமல்ஸுக்கும் எதுவும் ஆகாம சேஃப்டி பண்ணணும், அதுதான் அவங்க வேலை. அப்படி அவங்களால முடியலன்னா டிரான்ஸ்க்ளூசர் புல்லட்டை யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிடணும், யாரையும் கொல்லக்கூடாதுன்னு சொல்லி ஆர்டர் போட்டுருவான். அதனால நேவி ஆளுங்க பூரா அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்க மக்கள் எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு தடுப்பாங்க, முடியலன்னா அந்த புல்லட்டை வச்சு சுற்றுவாங்க. எல்லாம் மயக்கம் போட்டு பொத்துன்னு விழுவானுங்க. பாவம்ல ரெண்டு சின்ன குழந்தைங்க அம்மா அப்பான்னு கதறிக்கிட்டே அந்த நெருப்புக்குள்ள போயிட்டு இருப்பாங்க. அவங்களையும் ஒருத்தன் வெட்டறதுக்கு வருவான். எல்லாம் அந்த டோஃப்ளமிங்கோ கண்ட்ரோல் தான். நல்ல வேலை இடையில ஒரு நேவி ஆளு ஹீரோ மாதிரி வந்து அவனை தடுத்து அடிச்சு போட்டுட்டு அந்த குழந்தைகளை காப்பாத்திடுவான். சோ இப்படி நேவி ஆளுங்க அவங்களால முடிஞ்ச அளவுக்கு மக்கள் எல்லாத்துக்குமே சேவை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இங்க லூஃபியோட கையை கட்டி போட்டுட்டான்ல, அவன் அதை கழட்ட முடியாம காட்டு கத்திட்டு இருப்பான். இந்த டைம்ல அவனை போய் கழட்டி விடுனா அவன் எப்படி கழட்டி விடுவான், அவனோட க்ளோனை வச்சு அட்டாக் பண்ணுவானா. லூஃபி அப்படியே ஜம்ப் பண்ணி அதுல இருந்து எஸ்கேப் ஆவான். பார்த்தா பின்னாடி இருந்து பெலமி வந்து அட்டாக் பண்ணுவான். இப்படியே அவனோட அட்டாக்ல இருந்து தப்பிக்கிறதுக்குள்ளேயே லூஃபி படாத பாடுபடுவான். அதுலயும் பெலமி எல்லாம் நம்ம லூஃபிய அங்க பிரதர்ஷனம் பண்ண விட்டு கண்டமேடிக்கு வெட்டுவான். சரி தப்பிச்சிட்டான்னு பார்த்தா மறுபடியும் ரெண்டு பேரும் அட்ட டைம்ல வெட்ட வருவானுங்க. கையில இருக்க கட்டை பிரிக்கிறக்காண்டி எவ்வளவோ முக்குன்னு முக்கி பார்ப்பான், வேலைக்கே ஆகல. உடனே கடுப்பாயி அவன் காலை வச்சு கண்ணா பின்னாடி மிதிப்பான். நல்ல வேலை அப்படி மிதிச்சனால எஸ்கேப், இல்லைன்னா கண்டிப்பா கண்டமேடிக்கு அடி விழுந்திருக்கும். அந்த டைம் லார்ந்துட்டு டே பின்னாடி பாடுறாமா, பார்த்தா
பார்த்தா அந்த டோஃபியோட குளோனு. என்னடா கண்ணா தப்பிக்கிறங்கிற பேர்ல இப்படி மாட்டிக்கிட்டியே, இத நீ எதிர்பார்க்கலன்னு சொல்லி அவனோட மூஞ்சிலேயே ஒரு மிதி. லூஃபியோட மூஞ்சே அப்படியே சபிரும். அப்படி மிதிச்சதுல மேல இருந்து பிச்சுக்கிட்டு கீழே போய் விழுவான். அப்படின்னா எந்த அளவுக்கு கொடூரமா வெறிகுண்டு அவனை மிதிச்சிருக்கான் பாருங்க. அப்படியே கீழே பேண்ட் வந்து கிடப்பான். அந்த டைம்ல கூட வெட்டி பேச்சு. மக்கள் எல்லாருமே ரொம்ப மோசமானவங்க. அவங்க எல்லாத்தையுமே என்ன பண்ணுன்னு எனக்கு நல்லா தெரியும்பா. என்னடா முட்டாத்தனமா பேசிட்டு இருக்க, மூலகட்ட முட்டா பையலன்னு லூஃபி அங்க பச்சை பச்சையா திட்டிட்டு இருப்பான். இப்போ ஒரிஜினல் டோஃப்ளமிங்கோ கிட்ட லா தனியா மாட்டிட்டான். சரி இதுக்கு மேல லேட் பண்ண வேண்டாம், ஓட்டு தள்ளுற வேலையை சிறப்பா ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல நம்ம லா தான். என்ன தம்பி சாகருக்கு ரெடியாமா? ஒன்னே ட்ரபுள். நல்லா மாட்டிக்கிட்டிய. என்ன அவன் எப்படி பீசு பீசா வெட்டுனானோ அதே மாதிரி அவனையும் வெட்டுங்க. அப்பதான் எனக்கு மனசு நிம்மதியா இருக்கும். ஆலிய மூஞ்சியை பத்தியெல்லாம் நிம்மதியை பத்தியெல்லாம் இது பேசுது. இப்போ நம்ம லாக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் புரியல. என்னன்னா டோஃப்ளமிங்கோக்கு மறுபடியும் செலஸ்டியல் டிராகன் ஆகணும்னு ஆசை. ஐ மீன் பவர் அவனுக்கு வேணும். அதனால அவங்க அப்பாவை போட்டு தள்ளிட்டு மரி ஜாய்ஸுக்கு போனான். பட் என்ன இருந்தாலும் இவனும் இதுக்கு முன்னாடி செலஸ்டியல் டிராகன் தானே, அப்புறம் ஏன் அவனை வெளியே துரத்துனாங்க? இன்னும் அவனுக்கு அந்த செலஸ்டியல் டிராகன் பவர் இருக்குதான்னு கேட்பான். ஏன்னா CP0 ட்ரெஸ்வாசாக்கு வந்தானுங்கல்ல, அவனுக்கு சாதாரண ஆளுகளே கிடையாது. வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கு கீழே டைரக்டா வேலை பாக்குறவனுங்க. அவனுங்க இவனுக்காண்டி காலையில வந்து பேசிட்டு இருக்கானுங்க. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு கேட்டா அவனுக்கு சிரிப்பா வரும். ஏன்னா சாக போற நீ இந்த நிலைமையிலயும் உனக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையான்னு. சரி பரவாயில்லன்ட்டு அவனும் சொல்லுவான். என்ன மேட்டர்னா முக்கியமான நேஷனல் ட்ரெஷர் இருக்குல்ல, அதை பத்தி டோஃப்ளமிங்கோக்கு நல்லாவே தெரியும். ஹோலி லேண்ட்ல இருக்க மரி ஜாய்ஸ்குள்ள தான் அதை வச்சிருக்காங்க. அது மட்டும் வெளியில தெரிஞ்சது அப்படியே அந்த உலகமே ஆடி போயிடும். சோ அந்த மேட்டர் இவனுக்கு தெரியுங்கிறது அவங்களுக்கும் தெரியும். அண்ட் இவன் எவ்வளவு பெரிய ஆபத்தானவனும் அவங்களுக்கு தெரியும். பையன் உள்ள பூந்து அவனுகிட்ட இருந்து தப்பிச்சு வந்திருக்கான். இவனை கொல்ல ட்ரை பண்ணாங்க, ஆனா முடியல. கூடவே அந்த செலஸ்டியல் டிராகன்ஸ் எல்லாம் அவனை கொல்ல முடியாத அளவுக்கு அவன் மூளையை யூஸ் பண்ணி அவங்கள மிரட்டி கோஆபரேட் பண்ண வச்சுட்டான். அந்த டைம் மட்டும் இவங்கிட்ட அந்த ஓபி ஃப்ரூட்டோட பவர் இருந்துருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த உலக அரசாங்கத்தையே கதி கலங்க வச்சிருப்பானாமா. அந்த அளவுக்கு அந்த ஃப்ரூட்டுக்கு பயங்கரமான பவர் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாம அதுல இன்னொரு சூப்பரான விஷயத்தை பத்தி சொல்லுவான். பர்சனாலிட்டி டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி. அந்த ஓபி ஃப்ரூட்டோட இன்னொரு யூசேஜ். அந்த பவரை மட்டும் யூட்டிலைஸ் பண்ணானா கனவுல கூட இப்படி ஒரு விஷயத்தை யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. அந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருந்த மக்கள்லாம் இந்த டெவில் ஃப்ரூட்டை ஒரு அல்டிமேட்டான டெவில் ஃப்ரூட்னு தான் சொல்லுவாங்க. ஆனா என்ன லாக் அதுல அந்த அளவுக்கு எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. பட் இந்த ஃப்ரூட்டோட ஒரு கிரேட்டஸ்ட் பவர் என்னன்னா இந்த பவரை யூஸ் பண்ணி இன்னொருத்தனுக்கு இட்டர்னல் லைஃப் கொடுக்க முடியும். அது லாவுக்கே நல்லா தெரியும். அதுக்கு பேரு தான் நிரந்தரமான யூத் சர்ஜரிடா விளக்கண்ணன்னு வெறித்தனமா சொல்லுவான். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா.